ரெடி பண்ணிட்டு இருந்தான் காலப்புறம் தர்தர்னு இழுத்தேன் இழுத்தோன்னே எதிர்க்கு ஓடி வந்துட்டோம். கோமாலேஸ் யாரா போட்டுக்கறான்? கோமாலேஸ் நான் தான் போட்டுக்கறேன். நீ தான் அடி வாங்கணும். வச்சி சோத்துங்க பீத்துங்கறியா யா கோமாலேஸ் யாரையா போட்டுக்கறா? ஏய் திருப்பு குண்டா நீ தான் கோமாலேஸ் போட்டுக்கற. என்னடா பாத்தி வாட்டி கேக்குறீங்க? என்னடா சொல்லுங்க? கோமாலேஸ் யார் போட்டுக்கறான்? நான் தான்டா போட்டுக்கறேன். நீ தான் அடி வாங்கணும். ஓய் காம கோமாலேஸ் நீ தான போட்டுக்கறா? நீ யாரா பூச்சா இருக்கறா? அட நம்ம பாத்துங்க. இல்ல செட்டி செந்தாளா? ஆமா. நீ வந்துட்டியா? எத்தனை படிக்கிற? 10வது. பாஸ் ஆயிட்டியா? இந்த மாதிரி எழுதணுமா? நீ பாஸ் ஆன மாதிரி தான். ஏறானா? ஏனா பின்னாடி ஜால்ராடிகளை புடிச்சு இழுத்து விட்டா யாரு அடி வாங்குறது? ஓ கோமாளி வெச்சறத அடி வாங்கணும். ஆமா. நீங்க எல்லாம் அடி வாங்க மாட்டீங்க. ஆமா. சரி சரி. செட் ரூல்ஸ். காலையில விடிஞ்சா நான் ஒருத்த மட்டுமா சம்பளம் வாங்குறேன்? இல்ல 16 பேர் தான் வாங்குறோம். 16 பேர் நோகாம சம்பளம் வாங்கிட்டு போறீங்களே? அது 200 ரூபாய் கம்மியா கொடுத்து விட்டா பாருங்க. போன் பண்ணி 200 ரூபாய் கம்மியா கொடுத்துறீங்கன்னு விடி விடி உழைக்கிறேன் நான். பின்னாடி போய் பாருங்க படுத்து கிடக்குறது. படுக்கல மாதிரி பின்னாடி படுத்து கிடக்குறாங்க. ஓய் ஏனா யார் தெரியுமா அவரு? ஆற வந்து போனது. ஓய் அவர்தான் இந்த நாட்டுக்கு அரசன். அரசன் அவரு. ஆமா மகாராஜா அவர்தானா? என்னடா மகாராஜா? என் மயிர் ராஜா. அண்டா நான் யாரு எப்பேற்பட்டவன்? என் வீரத்தீர். அம்மா என்ன பத்தி தெரியாது. என்ன பத்தி தெரியுமாடா? தெரியும் தெரியுமில்ல. யார் எப்பேற்பட்டவன்? ஒன்னா நம்பர் என் மேல கை வச்சுட்டு போயிட்டானே. டேய் நான் என்னடா பாவம் பண்ணேன்? என் பாடு நின்னுட்டு இருந்தேன்.
நான் தப்பு தவறு இதை வாய்ச்சி பேசுறேன். பேசல. ஏன் பாடு நின்னு ஆ. என்ன மயிருக்கிறாங்க புக கிளப்பிடுவேன். காலையில பேசிக்கலாம். காலையில பேச முடியும். பேசிக்கலாம். என்னத்துக்கு அடிச்சாரு? காலையில பேசிக்கலாம். வாதி அடிச்சு காலையில பேசிக்கலாம். பழைய குத்திய அண்ணா தம்பி நீங்களா பிடிக்கிறீங்களா? அண்ணா, ஒருத்தருக்கு 2 வாத்தியார் இருக்கிறாரு. சரி. எதா இருந்தாலும் காலையில பேசுறதுல கோவப்படாத. ஏய், இந்த காலையில பேசுற வேலையை வச்சு போடுங்க. உள்ள பூந்து மண்டைய உடைக்கிற பாருங்க. யாரை கோவப்படுறா கேள்வி அவர்கிட்ட சொல்லி காலையில பேசிக்கலாம். அந்த வேலையை வச்சு கொடுங்க. அந்த வேலையை வச்சு கொடுங்க. என் மேல கை வச்சுட்டல இப்ப பாரு. நல்லா இருக்கிறியா? இழுத்து பிடிக்கடா. இழுத்து பிடிக்கடா. என்னடா இழுத்து பிடிக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன்ல பெரிய புளிச்சாடு உள்ளார போறேன். ஏண்டா நீங்க இழுத்து பிடிக்கிற தைரியத்தால எகிரிட்டு கிடக்குறேன். உங்க பாட்டுக்கு மயிரா பத்தி பாமாச்சாண்டு போற. அது தட்டு வேலை தட்டோம். நீ திமிரிட்டா இருந்த நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆளுங்க ஒரு பக்கம் முகரே குத்திட்டு கிடப்பாங்க. அப்ப போய் இழுத்து பிடிக்கணும். அப்பதான் உண்மை எங்கிருவாங்க. ஆனா விட்டு மட்டும் பாருங்க. அப்புறமாப்ல ஓட்டுற அவ்வளவு அப்படின்னு சைஸா போயிருவாங்க. ஓய் வருவாரா? பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசிடாத. பேச மாட்டேன். அவர் சரியான படி கோவக்காரரா. சொல்றேன். போன் கத்துது பாருங்க. நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு புகழ்பெற்ற அழகு பொன்னாடு ராமாபுரம் என்றால் ராமாபுரம் என்றால் ராமா இல்லைங்க, ராமாபுரம் இல்ல, ராமாபுரம். ராமாபுரம் ராமாபுரம் என்றால் நம்மளை போல் நாடக வித்வானுக்கு ஒரு தேர்ந்திருந்த மச்சிமா தேசம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் பள்ளி சாடைக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவர்களும் ஜூன் 1 படி வந்திருக்காங்க.
சரி, நமது இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் யாவரும் இந்த நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்துள்ளார்கள். யாவருக்கும் நமது கலைக்குழு சார்பாக நிறைந்த சபைக்கு பணிவான வணக்கம். இந்த தினமாகிய மகாபாரத கதையை ஓர் கதையா வழங்கக்கூடிய வைத்த நாடகமானது என்ன? நாடகம் என்ன நாடகம்? அருமையான நாடகங்க. என்ன சொல்ற? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் ஓ மாத்திட்டாங்களா? பைத்தியக்காரனே, நான் பைத்தியமா நீங்கள் பைத்தியமா? யாரடா பைத்தியம்? டேய் மகா ஓய் மகாபாரத கதையிலே ஓர் கதையாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தவநிலை. ஆமா, அர்ஜுனன் தவசு நாடகம். ஆடாத அருங்கூத்து இருந்தாலும் அர்ஜுனை தவநிலைக்கு நிகரானதான். அது போலவே இன்று நாம் வைத்தக்கூடிய நாடகம் அர்ஜுனன் தவசு நாடகம். எப்படியோ அது போல் அந்த நாடகம் தானே அது இல்லையாப்பா. அதான் அது சொன்னாங்க. அர்ஜுன தவசின்னா செப்பு கம்பம் வேணும்டா. 90 அடி செப்பு கம்பம், அதுக்கு அதாவது செப்பூசி 7 அதாவது வெத்தலை பாக்கு 7 களிப்பாக்கு இப்படி அதான் நவதானியம் இதெல்லாம் அங்க வேணும்டா. அத்தனை ஜமாயிரும் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்ற? எல்லாம் கொடுத்துட்டாங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாமே உள்ள இருக்குது. எல்லாமே கொடுத்துட்டாங்க. கற்பூரம் தீப்பெட்டி 4 டஜன் கொடுத்துருக்காங்க. பீடி குடிக்கிறது மரம் வேணுமாடா? மரத்தை மட்டும் தான் நான் கேட்டேன். தவசு நாடகம் சொல்லிட்டீங்க. நாங்க மேல ஏற மரம் தான் பணமரம் வேணுங்க. அதுக்கு எங்கெங்க போறதுன்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து உனக்கு ஏறத்துக்கு கம்பரம் தான் போதும்ல? ஏறத்துக்கு கம்பரம் தான் போதும். கம்பரம் தான் போதும்ல? அது அப்பா கவர்மெண்ட் கரண்ட் கம்பம். அதுல போய் ஏறுங்க போங்க. மகராசன் ஏறுங்க தம்பி. ஓய் சாமி, இந்த அதாவது கவனம் கம்பம் என்றால் அந்த பணம் கம்பத்துல அதாவது மேல ஏறி செப்பூசி கையில் பிடிக்கணும். ஓ செப்பூசி கடப்பார நட்டு வச்சிருப்பீங்க. ஆமா, இது எதை பிடிச்சா ஏறுறது? இந்த பக்கம் 4 கம்பி போகுது, அந்த பக்கம் 4 கம்பி போகுது. அதுல ஏதோ ஒரு கம்பி பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு பாடுங்க. ஓய் பெருமான் வருவாரா? அதுல யாருன்னா எத்தனை மணிக்கு வருவாரு? சுமாரா 5 to 6 கிலோ வந்துருவாரு. 5 to 6 மணிக்கு வந்துருவாரு. சாமி மகாராஜா, இந்த கம்பத்துல மட்டும் நீங்க ஏறுங்க. ஏறு அந்த கம்பியை மட்டும் புடிங்க. கருட பெருமாள் வருவாரா வரமாட்டாரா எனக்கு தெரியாது. நீ இந்த கம்பி புடிச்ச உடனே ஆம்புலன்ஸ் வரும். உங்களை நர்வஸா வலிச்சு எடுத்துட்டு போறதுக்காக. சீரிக்கா சாமி எனக்கு கொச்சல விளையாட்டு பையனாக இருக்கின்றாய். இருந்தாலும் இன்று நாம் வைத்த நாடகமானது நவதானிய பிறப்பு. நவதானியங்கள் பிறப்பு. தானியமானது 9 வகையானது இருக்கிறது. அந்த தானியம் எது என்ன தானியம் என்பது விளக்கம் அறியலாம். பாஞ்சால குறவஞ்சி. பாஞ்சால குறவஞ்சி நவதானிய பிறப்பு. நவதானியங்கள் பிறப்பு. இந்த நவதானியங்கள் எப்படி பிறக்கிறது என்று இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்துள்ளோம். இருந்தாலும் நான் யார் தீவிரமா டெல்லி அஷ்டாபுரத்தை ஆளக்கூடிய டெல்லி அஷ்டாபுரத்தை ஆண்டு வர பெண்களை சரிகரம் பிடித்த மன்னனாக திகழ்ந்து வரக்கூடிய 56 தேசத்துக்கும் சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய மாமன்னனாக திகழ்ந்தக்கூடிய என் பேரோ மன்னன் துரியோதனன். மன்னன் துரியோதனன். சபா சாமி, மன்னன் துரியோதனங்கிறீங்க. எப்படி ஏங்க என்னங்க மேல இருக்கிறது? அது படுதாக மேல இல்லைங்க. நீங்க என்னமோ வச்சிருக்கீங்களா? என்ன பத்தி கேட்கிறான்? ரத்தின கல் பதிக்கப்பட்ட கல் துரோ. ரத்தின கல் துரோ பறிக்கப்பட்ட துரோ. ஆமா, ரத்தினத்தால் கல் பதிக்கப்பட்ட கல் துரோ. ஆரையா மாத்துறீங்க? தெரியும், அதுபடியா ஆரையா மாத்துறீங்க? இது எங்க தெரியுமா இருந்துச்சு? இது ரத்தன கல்லால பதிக்கப்பட்டதா? ஆரையா மாத்துறீங்க? ஆரச்சாமியா மாத்துற? குமராபாளத்துல குதிரை வண்டிக்கார குதிரை ஓட்டிட்டு வந்தான். குதிரைய ஓரமா நிறுத்தி புட்டு டீ குடிக்கலான்னு குதிரை வண்டிக்கார இறங்கி போயிட்டான். அங்க குதிரை நின்னுட்டு இருந்துச்சு.
இவர் என்ன பண்ணுகிறாரு, அந்த குதிரையோட புண்ட முடிச்சு கொண்ட முடியை எடுத்துட்டு வந்துட்டு இதை எடுத்துட்டு வந்துட்டு நீங்க மாட்டிட்டு ரத்தன கல்லு மாட்டினது நீ புலத்துறையா சாமி? குதிரை வண்டிக்காரன் வந்துட்டு இருக்கிறான். அங்க வந்துட்டான் பாரு சாமி. சிக்கனா மண்டையா ஒருத்தர் ஓடி போயிரும்ல, போய் கழட்டி வச்சு வந்துரு. குதிரை வண்டிக்காரன் இல்லடா மடையா. இது மணிமகுடத்தை அலங்கரிக்கும் செய்யக்கூடிய ரத்தின கழுத்துறோம். குதிரை கொண்ட முடியல, அவங்க வீட்டுல இருந்து வாங்கிக்கோ. குதிரை கொண்ட முடியலையா? மன்னன் துரியோதனாக நான் இருந்த போதிலும் என்னை பெற்ற தாய் தந்தையா தெரியுமா? என்ன பெற்ற மாதாக்கு என் தந்தையாரோ திருதராஷ்டிரர். என் தந்தையாரோ திருராஜன். என் தாயோ காந்தாரி அம்மை. தாயாரோ காட்டேரி அம்மா. காட்டேரிலடா காந்தாரி அம்மை. தாயார் காந்தாரி அம்மா. தந்தையார் திருநாட்டி மன்னன். திருதராஷ்டிரருக்கும் காந்தாருக்கும் சரியாக நாங்கள் 100 பிள்ளைகள் பிறந்தோம். 100 பேரு உண்மையாகத்தான். ஓய் அம்மா நல்லா இருக்கிறாங்களா? சுகத்தோடு வாழ்கிறார்கள். அம்மாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 100 பிள்ளைகள் பெற்றுச்சா? உண்மைதான். ஏ சாமி, நம்ம அம்மா மக்களை பத்த மகராசி 100 குழந்தைகள் பெற்று எடுத்தான்னு சொல்லி சொல்றீங்களே, அம்மா சாமான சிறுசோ பெருசோ? என்ன சாமான் சொல்றேன்? நீங்க என்ன சாமான் நினைக்கிறீங்க? பெரிய சாமானமாடா. அம்மா சாமான் பெருசா? ஆமா. 100 பேர் பிறந்தது. அம்மா சாமான் பெருசுதான். என்ன நினைச்சிட்டு இருக்கறேன்? சாமி தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க வீட்டுல எடுத்துக்கோங்க சாமி. நாங்க 2 பேர் தான். நாங்க சாப்பாடு செய்யற மாதிரி இருந்தா ஒரு டம்ளர் அரிசி போட்டா போதுங்க. எங்க வீட்டுல இருக்கிற சாமானு சின்னதுங்க. அதே மாதிரி நீங்க 100 பேர் பிறந்திருக்கிறீங்க. சாப்பாடாக்கக்கூடிய அண்டா குண்டா பாத்திரம் அப்படியா? அந்த சாமானு சிறுசா பெருசாங்க? பெரிய பாத்திரம். ஆமா. மக்கள் கேட்ட நீ லூசு குட்டி. நீ அம்மா சாமான் பெருசாடா கேட்ட. ஏடா ராஸ்கோ. தப்பு தவற கேட்கவே இல்லைங்க. ஜாக்கிரதை. என் தம்பியாக வழங்கக்கூடிய திருதராஷ்டிரர், என் தாயோ காந்தாரி அம்மை. 100 பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் அதாவது என் சிறிய தம்பியா வழங்கக்கூடிய யார்? பாண்டுராஜன், விதுர மகாராஜன், இப்படியான பெரியப்பா பிள்ளைகள், சித்தப்பா பிள்ளைகள். இதுவும் பாண்டுராஜனுக்கு 5 பஞ்ச பாண்டவர்கள், 5 பேரு. இப்படி இருந்தாலும் எங்களுக்கு எதிரி ஆத்திரமா? அந்த பாண்டவர்களுக்கு எதிரி. பாண்டவர்கள் எதிரியா? உண்மையாகத்தான். ஏன் எதனால எதிரி? இந்த மண்ணுக்காக, நாட்டுக்காக, நகரத்துக்காக எனக்கு எதிரியாக விளங்கக்கூடியவன். அதனால இதோ 5 வயது அண்ணன் தம்பி, 5 வயது அண்ணன் தம்பிங்க, 10 வயதானா பங்காளிகள். இதனாலடா அதாவது
பகை. இந்த பகை எதனால ஏற்பட்டது? எதனால பகை? இந்த மண்ணால. சரியாக 100 பேருக்கும் சரி நாடு, 50க்கும் சரி நாடா? கொடுக்குமா? கொடுப்போமா? கொடுக்க மாட்டேன். என்ன செய்தேன்? அவங்களை தந்திரமாக கொள்ள வேண்டும் என்ற மனதிலே வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு அரக்கமா மாளிகை ஒன்று கட்டி ஐவரை கொல்ல நினைத்தேன். ஐவரை கொலை நினைத்து செண்டாள பாண்டவர்கள் தப்பித்து உயிர் பிழைத்தார்கள். சும்மா இருந்த பாண்டவளை வம்புக்கு வரவழைத்து சூது பகடையாடினது. இதோ சூது பகடை என்றால் அதாவது தாயகரம். ஆமா, அந்த சூது பகடையானது ஆடி அவங்களை சும்மா விடுவேனா? நாங்கள் வைக்கக்கூடிய பந்தத்திலே தோல்வி பெற்று விட்டார்கள். அதனால அதாவது நாடாள பிறந்தவர்கள் இவங்க காடாள பிறந்தவர்கள் என்று சொல்லி 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அக்கிரதவாசம் காலமானது கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறோம் என்று நான் உரைக்கவில்லை. குரு பிரியருடைய கட்டளை. அதனால பாண்டவரை வனவாசம் ஓட்டி வைத்தோம். வனவாசம் ஓட்டி வச்சிட்டீங்க. இன்றோடு 12 வனங்கள் ஆகிவிட்டது. இந்த பாண்டவர்கள் செத்தாரா பிழைத்தாரா என்ற செய்தி அறியவில்லை. ஐவரை சாக வேண்டும், அகிலத்தின் ஆணை ஆள வேண்டும். பாண்டவர் சாக வேண்டும், பாதி சாம்ராஜ்யத்தின் ஆணை ஆள வேண்டும். இந்த மண்ணுக்காகவே பிறந்தவர். பாண்டவர் செத்தாரா பிழைத்தாரா என்று செய்தி அறிவில்லை. என் மாமாவை விளங்கக்கூடிய நடுவீட்டு குத்து விளக்கு யார்? ஜெகனி பூபதி. என் மாமாவை ஆலோசனை கேட்டு அப்பொழுது மாமா சொன்னா என்னவென்று, துரியோதனா ஒருபோதும் கவலைப்படாது, பாண்டவர் செத்திருப்பார் அப்படின்னு அவர் சொன்னார். என் தாத்தா வழங்கப்படுவர். அவர் என்ன சொன்னா தெரியுமா? இதோ அதாவது பாண்டவர் சாகவில்லை சொன்னார். இப்படி ஏருக்கு மாறாக இருக்கிறது. உண்மையாகத்தான். அதனால பாண்டவரை கண்டால் 3 கல்லு கூட்டி சமையல் செய்தது பார்த்திருந்தா மீண்டும் 12 வட வனவாசம் ஓட்டுது. என்னது? என்னடா யாரும் சத்தமா முகமானது இப்படி சோர்விடையா இருக்கிறது? இதுவோ இந்த நாட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேங்க. என்ன காரணம் தெரியுங்களா? ஏங்க இந்த நாட்டுல ஏன் இங்க இருக்க மாட்டேங்க. டெல்லி அச்சாபுரத்துல என்ன குறை? 1 நிமிஷம். யார் அது பாட்டல் சவக்கார பாட்டல் பொறுக்குறீதானா? பாட்டு போறங்க. ரோட்டுக்கு போறங்க இங்க இருக்கலாம்ங்க. ஏங்க நாங்கள் யார் தெரியுமா? டெல்லி அஸ்தாபுரத்திலே ஒரு பகுதியில் வாழ்ந்த ஒரு குடிமக்கள், பெரும் குடிமக்கள். பெரும் குடி. சரி ரைட். ஏய் கவலை. உங்களுக்கு என்னடா குறை? இதோ உனக்கு என்னப்பா குறை? உனக்கு என்ன குறை? ஏய் நீ சொல்ற. தெரியாம வந்துட்டாங்க. சிங்கம் புலியெல்லாம் அட்டகாசம் பண்ணுதுங்க. பண்ணிட்டு போது உங்களுக்கு என்ன போகுது? இருக்க முடியலங்க. புரிஞ்சுட்டீங்களா? அறிந்து கொண்டு ஏய் சிங்கம் புலி கரடி காட்டடை சொல்லக்கூடிய மிருக ஜாதி எல்லாம் விளம்பாட்டம் செய்கிறதா? மிருகத்தை கொன்று உங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது சாமி. எங்க காட்டுல வந்து விவசாயம் பண்றது விட மாட்டேங்குது மிருகங்கள். அதனால எங்களை கொன்னு அந்த மிருகத்தை காப்பாத்திருங்க. மிருகத்தை கொல்லி நம்மளை காப்பாற்றுவாங்க. அந்த மிருகத்தை கொன்னுங்க எங்களை காப்பாற்றாங்க. சபா சாமி பெரிய பெரிய மிருகமும் வந்து என் காட்டுல போட்டுருங்க. பெரிய பெரிய மிருகம் என்றா? பெரிய பெரிய ஏய் காண்டா மிருகமா? அது கூட பெருசு. இல்ல ஒருவேளை அனகோண்டா பாம்பா? அது கூட பெருசு. என்ன தடை அஸ்தப்போ ஒரு படம் முடியும். யானை அது கூட பெருசு. என்ன பெருசு? என்ன பெருசு? ஏ காட்டெருமை அது கூட பெருசுங்க. ஏய் என்னடா பெருசு? என்ன தடை அக்கப்போர் படுறங்க. நான் டெய்லி அக்கப்போர் படுறேன். ஆமாங்க. அப்படிப்பட்ட மிருகம் என்னடா முத அத கொல்றேன். தவக்கல கட்டெரும்பு, ஊராண்டி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து என்ன காட்டுல வந்துங்க
ஆட்டுவலி பண்ணுதுங்க. அது இல்லாம இந்த சுள்ளெரும்பு பாருசாமி தினம் தினம் சுண்ணில வந்து சுருக்கு சுருக்கு கடிக்குதுங்க. ஆமா சாமி. ஆமாங்க, சுண்ணில ஒட்டிக்கிறாங்க. இந்த மிருகத்தை முதல்ல கொல்லுங்க, எங்களை காப்பாத்துங்க. சுள்ளெரும்பு, கட்டெரும்பு, அப்புறம் தவக்கலை, பூராண்டி, கரப்பாம்பூச்சி. ஆமா, இதுதான் பெரிய மிருகமா? பெரிய மிருகம். சரிப்பா, சரிங்க, கவலைப்படாத. நீங்க அதை கொன்னீங்கன்னாதான் நம்ம டெல்லி அஸ்னாபுரத்துல நாங்க இருப்போம். இல்லைன்னா நான் இப்பயே அந்த ராமாபுரத்தை விட்டுட்டு நான் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் போறேன். ராமபுரத்துக்கு போக வேண்டாம், நான் உடனே புறப்படுகிறேன். சரிங்க. யார் இங்கே காவல் அடிக்கிறேன், ஒருபோதும் கலை தீர்ந்து விடும். போ. இதோ நாட்டு குடிமக்கள் குறை என்று தீர்ப்பட்டால் அது தீர்ப்பது கொற்றவுடைய கடமை. மக்களுக்கு குறை என்று ஏற்பட்டால் அது தீர்ப்பது மன்னனுடைய கடமை. அப்படி இருக்க இப்பொழுது மன்ன, அதாவது நாட்டு படைகளாம் சிங்கம், புலி, கரடி, காட்டென சொல்லக்கூடிய மிருக ஜாதி எல்லாம் அலும்பாட்டம் செய்கிறதாம். அதனால கொல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் முறையிட்டிருக்கிறான். ஓ, கானகம் செல்வோம். கானகம் சென்று வேட்டையாடுவது போல் வேட்டையாடுவோம். ஒரு வேல் வேட்டையாடுவது ஆடுவோம். பாண்டவரை கண்ணலை கண்டா மீண்டும் 12 வருடம். அதனால நான் போவதாக இருந்தால் என் தேவியாக விளங்கக்கூடிய யார் பெரிய குடும்பத்திலே வாக்குப்பட்டாலே யார் பெருந்துருவா வான்மதியை நான் அழைத்தது என்று சீக்கிரமாக அழைத்து வா. யாருடைய மனைவி? அவரிடத்தில் சில நல்ல விஷயங்கள் சொல்ல வேண்டும். புறப்படு. நீங்க போய் அரோமனையில் பொட்டு வைங்க. கேளுங்கள் சபையோர்களே, துரியாத மன்னனாக விளங்கக்கூடிய தன் மனைவி வான்மதி பெருந்துருவாளை அழைக்க வான்மதி பெருந்துருவாள் சபைக்கு வரும் விதம் காண்க.